சவிதா என்ற ஒரு நிறுவனம் இங்க வந்து வேலை எடுத்து இடத்த வாங்கி 5 ஏக்கரை வாங்கி வெளியூர் ஆளுங்களுக்கு வேலை கொடுத்துனுக்குறாங்க. அவங்க வந்து அரசியல்வாதியை கைக்கூலியா வச்சுக்கின்னு எங்களுக்கு வேலை கொடுக்காத அவங்களே வேலையை பண்ணின்னுக்கிறாங்க. அப்போ நாங்கள் எப்படி பொழைக்கிறது, எங்கள் மக்கள் எப்படி பொழைக்கிறது, எங்கள் பகுதி மக்கள் என்ன பொழைக்கிறது? இதில் வந்து ராவில் வந்து மண் கனிம வலை சுரண்டி எடுத்துன்னு இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 1000 லோடு 2000 லோடு வெளியே போயிருக்குது. எங்களுக்கு தண்ணி பற்றாக்குறை வந்துடும். அங்கங்கே அரசாங்கம் டெண்டரே ஓட்டக்கூடாதுன்னு சொல்கிற இடத்துல அரசாங்கத்தை மீறி எந்த ஒரு பர்மிஷன் இல்லாத இங்கே நைட்டில் ராவில் மண்ணு போகுது. இது வந்து அரசியல்வாதிகளுடைய பின்னணியில் இவங்க வேலை செய்கிறாங்க. அந்த அரசியல்வாதி எல்லாம் வந்து கார்பரேட் கம்பெனிக்கு விலை போயிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் வந்து பொதுமக்கள் ஏழை மக்கள், நாங்கள் எங்களுக்கு வேலை தான் கேட்குறோம். எந்த வன்முறைக்கும் நாங்கள் இல்லை. இது போலீஸுக்கு எல்லாம் தெரியுமோ தெரியாதோ, இப்போதான் போலீஸ் சாருங்கெல்லாம் வந்துக்கிறாங்க. ஏதோ இது பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க பேச்செல்லாம் நாங்கள் மீறல, எங்களுக்கு வேலை தான் கேட்குறோம். சவிதா கம்பெனின்றது ஒரு ஹாஸ்பிட்டல்னு சொல்லிக்கின்னு ஒரு நிறுவனம் பண்ணிக்கிறாங்க, கம்பெனி நடத்தினுக்கிறாங்க. அவங்க கார்பரேட் கம்பெனியான்னு நடத்திக்கிறாங்க. எங்கே போனாலும் அவங்க மேலே நிறைய பால்ட் இருக்குது. உள்ள புறம்போக்கு லேண்டு, அந்த லேண்டு, இந்த லேண்டெல்லாம் வச்சுக்கின்னு இவங்க வந்து வேலையை கைக்கூலியாக அரசியல்வாதியை போட்டுக்கின்னு வேலை செய்துங்கிறாங்க. நாங்கள் வந்து வேலை கேட்டால் மிரட்டுறாங்க, வெட்டிப்பிடுவோம் குதிப்பிடுவோன்றாங்க. நாங்கள் என்ன எங்கே போகிறது, எங்கே முறையிடா? என் ஊர் மக்கள்லாம் எனக்கு பின்னணியா வா வேலை செய்யலாம். நீ தானே செய்து இந்த வேலை, நான் செய்து இந்த வேலையை பிடிங்க வேற இன்னொரு ஆள் கொடுக்கும்போது அப்போ நாங்கள் எங்கே போவோம்? இதெல்லாம் வந்து செய்தித்துறை எல்லாம் நீங்கள் போட்டு அடுத்த தடவை எனக்கு இந்த வேலையை பற்றி அதுவும் சரியா செவி சாய்க்கல்னா சாலை மறியல் பண்ணுவேன். தலைமை கழகத்தில் போயிட்டு நான் போராட்டம் வைப்பேன். ஏதோ வாய்ப்பேச்சு வீரன்ட்டு நினைக்காதீங்க. என்ன நான் செயலில் காட்டுறாள் தலைமை கழகத்தில் போயிட்டு தளபதியை முற்றுகையிடுவேன்.